கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதில் உம்முடைய திரு சமூகத்திலே இறை இரக்கத்தின் செய்திக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். என்ற இறை சிந்தனையில் நீர் எங்களிடத்தில் எதை விரும்புகிறீர் அப்பா? அன்பார்ந்தவர்களே, இன்று இறைவனுக்கு உன் இதயம் தேவை. இறைவனுக்கு உன் இதயம் தேவை. கொடுப்பாயா? அவளோடு கொடுப்பாயா? சொல்லுங்க. கொடுக்கிறோம் ஆண்டவரே, கொடுக்கிறோம் ஆண்டவரே, கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் இதயத்தை கொடுப்பாயா? கொடுக்கிற ஆண்டவரே, கொடுக்கிற ஆண்டவரே, என் இதயத்தை நீங்க வச்சுக்கங்கப்பா. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, இறைவனுக்கு உன் இதயம் தேவை. உன் இதயம் தேவை. எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, அவர் பார்த்து கொள்வார். இதை உனக்கு நான் சிறப்பான முறையில் பரிந்துரைக்கிறேன். ஆவியானவர் சொல்றார், சிறப்பான முறையில் பரிந்துரைக்கிறார். அது உனக்கு நிறைய அருள் வரங்களையும் என் சிறப்பான அரவணைப்பையும் பெற்றுத்தரும். என் குழந்தாய், ஜெபம், ஒரு ஜெபம் அது இறைவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது. இறைவனுக்கு புதிய சிறப்பான புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் உன் இதயத்தை கொடுத்துவிடு.
உன் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:27. எசேக்கியேல் ஆகமம் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆமென். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். 26ஆம் வசனம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். சதையாலான இதயத்தை பொருத்துவேன். ஆமென். உன் இதயம் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். அவர் சரி பண்றேங்கிறார். அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துரு. அவர் மாற்றிடுவார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் சமாதான குறைவு, வஞ்சகம், பொறாமை, போட்டி, அவதூறு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று ஆண்டவர் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு அழகான வார்த்தை கொடுக்கிறாரு. உன் இதயத்தை எனக்கு கொடு. இறைவனுக்கு உன் இதயம் தேவை. உன் இதயத்தை எனக்கு கொடு. என்ன அழகா எசேக்கியேல் ஆகமத்தில் வாசித்தோம். உன் இதயத்தை எனக்கு கொடு. அதனால தான் இடைச்சட்ட புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இதோ பார். ஆமென். இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். ஆமென். இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும். வாழ்வும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 30:10. எனவே ஆமென். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. ஆமென். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஆமென். இறைவனுக்கு உன் இதயம் தேவை. அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, அப்படியே கொடுத்துரு. இன்று ஆண்டவர் புதிய இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இடைச்சட்டம் 30:6 சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூர்வாய். அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய். ஆமென். ஆமென். எப்போ?
உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து விடு. அல்லேலூயா. உன் உள்ளத்தை, உன் வழிமரபனின் உள்ளத்தை பயன்படுத்துவார், பண்படுத்துவார், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும். உன் வழிமனர் உள்ளத்தையும் பண்படுத்துவார், பயன்படுத்துவார். நீ இதயத்தை கொடுத்துட்டீன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ 30:2 சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. திரும்பி வா. திரும்பு, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும். அப்போ இந்த முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்றால் உனக்கு புதிய இதயம் தேவை. ஆமென். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்தி கொடுக்க போகிறார். பழைய இதயத்தெல்லாம் தூக்கி ஆண்டவர்கிட்ட போட்டிருக்க. ஆண்டவரே, என் இதயத்தை உமக்கு கொடுத்துட்றேன். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கத்தான் கேட்கிறார். உன் இதயத்தை எனக்கு கூடமா. எதற்காக? என் அன்பு குழந்தையே, உன்னை வழிநடத்தவும் இறைவனுக்கு உன் இதயம் தேவை என்று உன்னிடம் கூறவும் நான் இன்று வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வழியாய் உன் இதயத்தை ஒப்புக்கொடு. அன்பு குழந்தையே, ஆன்மாவின் இனிமையான மென்மையான வாழ்வை நீ சுவைக்க நான் அனுமதிக்கிறேன். ஆனால் இறைவன் உன்னிடம் உணர்த்த விரும்புவதை உண்மையிலேயே நீ பெற விரும்பினால் எல்லா இழிவான காரியங்களையும் விட்டுவிட வேண்டும். தூய ஆவின் வழிநடத்தலுக்கு ஏற்ப உன் வாழ்வை நீ வாழ வேண்டும். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ சுவைக்க இந்த புதிய இதயத்தை ஆண்டவருடன் கொடுக்க போகிறார். இறைவனுக்கு உன் இதயம் தேவை. இறைவனுக்கு கொடுத்துடு. அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற சிந்தனையோடு கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.